அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரியல்மி டெக் லைஃப் செமி ஆட்டோமேட்டிக் டாப் லோடர் 7.5 kg வாஷிங் மிஷின் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து எல்ஜி டாப் லோடட் ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அது சர்வீஸ்க்கு போயிட்டு வர வந்து 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. மழை டைமாக வேறு இருக்கிறதுனால துணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது, காய வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் அவசரமாக நமக்கு ஒரு வாஷிங் மிஷின் தேவைப்பட்டது எனக்கு. அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாஷிங் மிஷின் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா இப்போ இன்றைக்கி டெலிவரி ஆகிடும்னு போட்டிருந்தாங்க. அதனால் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சொன்ன மாதிரியே நான் காலையில் ஒரு 12 மணி வாக்கில் ஆர்டர் போட்டிருந்தேன். அவங்க ஒரு 2 மணி போல் வந்து வீட்டுக்கு டெலிவரி வந்து கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அவங்களே ஓப்பன் பண்ணி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். அதோட வீடியோ தான் இது. ஃபுல்லாக வந்து நம்ம துணி துவைச்சி கொண்டு ட்ரையர் வச்சு செக் பண்ணி காமிச்சிட போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரமாக வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதோட ரிவ்யூஸ் அப்புறம் எல்லாமே நான் ஆன்லைனில் செக் பண்ணி தாங்க வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி 90% வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 7500 சம்திங் வருது. அப்புறம் எனக்கு 100 காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. நான் அதை யூஸ் பண்ணி வாங்கினேன். இதோட மூடி வந்து அட்டாச்சாக இருக்குது. நிறைய பிராண்டடில் வந்து இந்த மூடி வந்து தனியாக இருக்கும். இதில் வந்து அட்டாச்சாகவே இருக்குது. அப்புறம் எப்பயும் போல் உள்ளே வந்து உங்களுக்கு அந்த வாட்டர் இன்புட் பைப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த வாரண்டி புக்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்தது. நம்ம கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து. அதுக்கப்புறமா ட்ரையரையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது புதுசுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண பழகிடும். இந்த பிராண்ட் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு அவசரமாக தேவைப்பட்டதுனால அப்போ அது இன்றைக்கே டெலிவரி அப்படின்னு போட்டிருந்தனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். இன்றைக்கே டெலிவரிங்கிற மாதிரி 2 பிராண்ட் போட்டிருந்தாங்க. ஒன்று மார்க்கு, இன்னொன்று ரியல்மி. அதை விட இதில் ஃபியூச்சர்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ரேட்டிங்ஸும் நல்லா இருந்ததுனால நான் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன். இதில் வந்து தண்ணி வர மாதிரி செட்டிங்ஸும் இருக்குதுங்க. ஆனால் இந்த டைம் ஸ்பின் டைப்பில் ஏன் தண்ணி செட்டிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பவர் சேவிங்க்கு உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர் வாஷு, ட்ரை லிட்டு, சேஃப் வாஷு, 5 ஸ்டார் ரேட்டிங் இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கின கலர் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் க்ரே. இதில் நிறைய கலர் வேரியண்ட்டும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் ஸ்டிக்கரும் நமக்கு பின்னாடி இருக்குது. ஏதாவது நமக்கு டெக்னிக்கல் ஃபால்ட்டு ஏதோ ப்ராப்ளம்ஸ்னால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதோட வயருமே கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருந்தது, ரொம்ப சின்னதாக இல்லை. நம்ம எந்த இடத்துல வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வயர் கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தண்ணி வெளியில் போகிற அவுட்லெட் பைப்பு, இதை நம்ம 2 சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருந்தது. முக்கியமாக இதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா வீல் இருக்குது. ஒரு சைடு வந்து 2 வீல் இருக்குது, இன்னும் 2 சைடு வந்து புஷ் இருக்குது. 1 சைடு நம்ம தூக்கிட்டு 1 சைடு தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை நமக்கு ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போகிறதுக்காக ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துடலாம். உள்ள டஸ்ட் ப்ரூஃப்க்கு ஒரு துணி மாதிரி கொடுத்துருக்காங்க, அடிக்கடி நம்ம எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி. இதில் 3 டைப் ஆஃப் சுவிட்சஸ் இருக்குது. எப்பயும் போல் எல்லா மிஷினில் இருக்கிற மாதிரி தான். இப்போ தான் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஒர்க்கிங் கண்டிஷன் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இது 7.5 கிலோங்கிறதுனால நல்லா உள்ளே வந்து ஸ்பேசியஸாகவே இருக்குது. நம்ம 7.5 கிலோ வரைக்கும் துணி போட்டுக்கலாம். பட்டன்ஸும் ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் தண்ணி வர்றதுக்கான இன்புட் வந்து 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. வாஷ் பக்கமும் கொடுத்துருக்காங்க, ட்ரைன் பக்கமும் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த சைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணுங்கன்னா, இந்த பிராண்ட் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆனால் நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்த வரைக்கும் 1 இயருக்கு முன்னாடி எல்லோரும் வீடியோ போட்டிருக்காங்க. சரி ஓகே, இது ஏற்கனவே 1 இயருக்கு முன்னாடியே வந்திருக்கு, ரெகுலராக மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க,
ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து உங்களுக்கு 80,000 பேருக்கு மேலே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஓரளவுக்கு ரேட்டிங்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறனால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன். முக்கியமாக இந்த மிஷின் வந்து நான் அவசரமாக வாங்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டாப் லோடு மிஷின் வந்து நான் வீடியோவில் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. சர்வீஸ்க்கு போயிட்டு வர 10 நாளுக்கு மேலே ஆகிடும். அது வரைக்கும் பாப்பாவை வச்சுட்டு நம்ம கையில் துணி துவைச்சி காய போடுறது ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் மழை வேறு வந்து பெஞ்சிட்டே இருக்குது, துணி காயவே மாட்டேங்குது. அதனால தான் எனக்கு எமர்ஜென்சிக்காக இந்த மிஷின் வந்து நான் வாங்கினேன். இப்போ இதில் கொஞ்சமாக பாப்பா துணி வந்து நம்ம வாஷ் பண்ணி எப்படி ட்ரைன் வைக்கிங்கிறத ட்ரைன் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இனி போக போக தான் தெரியும் இது எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது. இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க, இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 2000 3000 எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்லன்னா பிராண்டடில் போயிடுறது நல்லது. ஆல்ரெடி என்கிட்ட ஏற்கனவே ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, எமர்ஜென்சிக்கு தான் அப்படிங்கிறனால தான் நான் ரிஸ்க் எடுத்து சரி இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வாங்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ பிராண்டடில் வாங்குறது நல்லது. இல்லை எனக்கு ஓகே பரவாயில்ல நார்மலாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எனக்கு எமர்ஜென்சியாக வேணுங்கிறவங்க இந்த பிராண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இதோட மெட்டல் குவாலிட்டி கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஏன்னா வெளிப்பக்கமாக இருக்கிற பாடி கண்டிஷனில் சும்மா நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நின்னாலே உள்ளே அமர்ந்துற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷன் ஓகே. ஆனால் வெளியில் இருக்கிற பாடி கண்டிஷன் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பிராண்டட் அளவுக்கு இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு 10 வருஷம் 12 வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கணுன்னா நீங்கள் பிராண்டட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கம்மியான காசுக்கும் வேணும் பெஸ்ட்டாகவும் வேணுங்கிறவங்க இந்த பிராண்ட் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ துணிலாம் சுற்றி முடிச்சிருச்சு. பாப்பா துணிங்கிறதுனால அந்தளவுக்கு அழுக்கு இருக்காது. நீ ரொம்ப அழுக்கான துணிலாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒயிட் துணிலாம் எப்படி வாஷ் பண்ணுதுங்கிறது போக போக தான் தெரியும். முடிஞ்சால் நான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத ஒரு மாதத்துக்கு அப்புறம் வேணால் இன்னொரு வீடியோ போட்டு காட்டேன், நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். தண்ணியுமே ஓரளவுக்கு ஸ்பீடாக வெளியேறிடுதுங்க. டோட்டலாக வாங்கின அன்னைக்கே எல்லாமே செக் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் இல்லையா. இந்த ட்ரைன் ஆப்ஷனில் வச்சிங்கன்னா டோட்டலாக தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இது ஏற்கனவே இந்த மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது எப்படிங்கிறது தெரியும். நான் வந்து புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்க, தண்ணியும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வெளியில் வந்துருச்சு. நம்ம வாங்கின அன்றைக்கே எல்லாமே செக் பண்ணி பார்த்துடணும் அப்படிங்கிறதுனால நான் பாப்பா துணியை போட்டு கொஞ்சமாக செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இனி போக போக ஒயிட் கிளாத்தெல்லாம் போடும்போது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். முடிஞ்சால் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நான் வந்து இது 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி பெஸ்ட்டாக வாங்கலாமா வேணாங்கிறத நான் சேனலில் வேணால் இன்னொரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம தண்ணி விட்டுட்ருக்கோம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரைன் வச்சும் காட்டுறேன். இந்த இது வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா நான் நிறைய வந்து இதை பற்றி நான் வீடியோ சர்ச் பண்ணேன் யூடியூப்பில். யாருமே அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து வீடியோ போடலை. இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அழுக்கெல்லாம் போகுது, ஓகேவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யாருமே ஃபுல்லாக வீடியோ போடல. நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ போட்டோம்னா இந்த பிராண்ட் சூஸ் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இதை நான் ஃபுல்லாக வாங்கினதுலேருந்து துணி துவைச்சி ட்ரையர் வைக்கிற வரைக்கும் இதை வீடியோ எடுத்து காமிக்கலாம். சப்போஸ் இது பார்க்குற யாருக்காவது ஒருத்தருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். துணி ஓரளவுக்கு வாஷ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ட்ரையர் வச்சு எப்படி எந்த அளவுக்கு ட்ரையர் வைக்கிறது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி காமிச்சிடலாம். ட்ரையர் வைக்கும்போது நான் பார்த்துக்கு எல்லா துணியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதில் எப்படி ட்ரையர் வைக்கணும்னு தெரியாது. அதனால் எல்லா துணியும் அப்படியே போட்டு நான் வந்து அந்த கிளிப்பு போட்டு வந்து மூடி வச்சிட்டேன். இதோட விளைவாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வர இதில் உங்களுக்கு தெரியும், ரொம்பவுமே ஆட ஆரம்பிச்சிச்சு. நான் பயந்துட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து எல்லா துணியும் எடுத்து உதறி நல்லா டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வச்சாங்க. அது வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஷேக் ஆகலை. அதுக்கப்புறம் ஓகே. நீங்கள் வைக்கும்போது வந்து ஃபுல்லாக வச்சு டைட் பண்ணி வந்து ட்ரையர் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஆட்டமாக இருக்காது. அந்த இது போட்டு மூடி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகுதுன்னு. ட்ரையர் வச்சதுமே நான் ரொம்ப பயந்துட்டேங்க, ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா இது நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, இது துணி வந்து நல்லா லூஸாக உதறிட்டு உள்ளே ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு
நம்ம அந்த கிளிப்பு போட்டு வைக்கணும். நம்ம அப்படியே போட்டு வச்சோம்னா இந்த மாதிரி தான் ஆட ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ரொம்ப ஆடலை, நல்லாவே ட்ரையர் வச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சதுக்கே இந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் 5 நிமிஷம்லாம் வச்சிங்கன்னா நல்லாவே ட்ரைன் பண்ணி கொடுத்துரும். நம்ம இந்த மழை காற்றுல உள்ள ஃபேனில் போட்டாலுமே டக்குன்னு வந்து காஞ்சிரும். புதுசாக செமி வாங்க போகிறீங்க அப்படிங்கிறவங்க, எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், கொஞ்சம் குவாலிட்டியாக வேணுங்கிறவங்க இந்த பிராண்ட் கண்டிப்பாக நம்பி சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப மோசம் இல்லைங்க, நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணியுமே காமிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து வாஷிங் மிஷின் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.